ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நம்ம கடைசியாக நம்ம 2 வீடியோவில் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் பார்த்தோம் குரூப் 4க்கானது. ஓகேங்களா, இது வந்து 3வது மாடல் கொஸ்டின் பேப்பர் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்காக. இதில் பார்ட் 1 வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. கிமு 300லேருந்து கிபி 300 வரலையும். சரிங்களா, ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. கிமு 300லேருந்து கிபி 300 வரை. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள்னு சொன்னது வந்து கவிக்கோ. ஓகேங்களா, தினங்களை கொண்டாடுவதை கைவிடுங்கள் சொன்னது கவிக்கோன்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து தவறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன சொல்கிறது பிரான்சிஸ் சென்கின்ஸ். ஓகேங்களா, புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்கள் வந்து அடிப்படைன்னு சொன்னது வந்து பிரான்சிஸ் சென்கின்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார். ஓகேங்களா, தந்தை பெரியாருக்கு தொண்டு செய்த பழுத்த பழம்னு சொல்லி பாரதிதாசன் போற்றுவார். நெக்ஸ்ட்டு, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார். வால்ட் விட்மன். ஓகேங்களா, பாரதியார் வந்து யாருடைய சாயலில் வந்து வசன கவிதையை வந்து எழுதினான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வால்ட் விட்மன். நெக்ஸ்ட், நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இசை நாவல்கள் வந்து 3, அதே மாதிரி புதினங்கள் வந்து 5 எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கவிதை தொகுப்புகள் வந்து 10, மொழிபெயர்ப்புகள் வந்து 4. ஓகேங்களா, இசை நாவல்கள் வந்து 3 படைப்பு இருக்குது. அதே மாதிரி புதினங்கள் வந்து 5 இருக்குது. கவிதை தொகுப்புகள் வந்து 10, மொழிபெயர்ப்புகள் வந்து 4 இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து 7, நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது வந்து ரஷ்யா. சரிங்களா, உருசியா. எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்து திருக்குறளை வந்து வச்சுருக்காங்கன்னா உருசியா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் வந்து சாகுந்தலம். ஓகேங்களா, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் வந்து சாகுந்தலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 வந்து உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் வந்து கம்பர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் வந்து கம்பர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10, சூலியஸ் லின்சோன் பாராட்டிய தமிழர் வந்து உவேசா. ஓகேங்களா, சூலியல் வின்சோன் பாராட்டிய தமிழர் வந்து உவே சாமிநாத ஐயர். கொஸ்டின் நம்பர் 11, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யாருன்னா பெரியார். தாம் பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் எண்ணம் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என கூறியவர் வந்து தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12, குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் வந்து உரை எழுதியிருக்காருன்னா 51. ஓகேங்களா, குமரகுருபரன் எழுதியது நீதிநெறி விளக்கம். அந்த நூலுக்கு வந்து எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் வந்து உரை எழுதியிருக்காருன்னா 51 பாடல்களுக்கு எழுதியிருக்கார். நெக்ஸ்ட், தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்கள் பழமையானது எதுனா பிள்ளையார்பட்டி. ஓகேங்களா, தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்கள் பழமையானது பிள்ளையார்பட்டி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லா மரம் குடிலா பறவை என சொன்னவர் வந்து ரசூல் காந்த்தேவ். ஓகேங்களா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதையும் வேரில்லா மரம் குடிலா பறவை என்று கூறியவர் ரசூல் காந்த்தேவ். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் ஊர்வேலில் பரிகவற்றி. இப்பாடலில் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா பெரிய புராணம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17, அரிசி எனும் தமிழ் சொல் ஒரைசா எனும் எம்மொழி சொல்லுக்கு சென்றதுன்னா கிரேக்கம். அரிசியை வந்து ஒரைசான்னு சொல்கிறாங்க. இது என்ன மொழி சொல்லுன்னா கிரேக்கம். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எதுனா கலிங்கத்துப்பரணி. அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் வந்து கலிங்கத்துப்பரணி. நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் க்ரௌல். ஓகேங்களா, தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் வந்து டாக்டர் க்ரௌல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20, மன்னிப்பு எம்மொழி சொல்லுனா உருது. ஓகேங்களா, மன்னிப்பு வந்து தமிழ் மொழி சொல் கிடையாது, இது வந்து உருதுலேருந்து வந்தது. அடுத்து, திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யாருன்னா குமரகுருபரர்.
திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியுள்ளவர் யாருன்னா குமரகுருபரர். நெக்ஸ்ட் வந்து மயிலேறும் பெருமாளிடம் கல்வி பெற்றவர் யாருன்னா சுவாமிநாத தேசிகர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யாருன்னா சுவாமிநாத தேசிகர். நெக்ஸ்ட் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் இதுனா 3ஆம் திருமந்திரம். ஓகேங்களா. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இருந்தது திருமந்திரத்தில் 3வது திருமந்திரம். நெக்ஸ்ட்டு 24 கொஸ்டின் நம்பர். அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். ஓகேங்களா. பொருட்பால் தான் வந்து அங்கவியல் பகுப்பு வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்ற இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் வந்து பாதுகாப்பு. ஓகேங்களா. ஏமாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா. முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் வந்து அறவுரை கோவை. நெக்ஸ்ட் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையை கண்விழித்ததை முதல் படித்த நூல் எதுனா திருக்குறள். ஓகேங்களா. விக்டோரியா மகாராணியும் காலையில் கண் முழிச்சதும் படிக்கிற முதல் நூல் எதுனா திருக்குறள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைந்தது எந்த நூல்? ஓகேங்களா. சிலப்பதிகாரம் வந்து குடிமக்கள் காப்பியம். இது வந்து ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் விளங்குகிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. எட்டுத்தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கலித்தொகை. ஓகேங்களா. எட்டுத்தொகையில் வந்து கலித்தொகை நூல் வந்து நாடக பாங்கில் வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யாருன்னா கணித மேதாவி. ஓகேங்களா. 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒரு நூலாசிரியர் 2 நூலை வந்து படிச்சிருப்பார். அது வந்து யாருன்னா கணித மேதாவியர். அது என்ன நூல்கள்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எண்கார் சிலம்பு மணியுடைய அரியே இவ்வடிகள் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. மணி என்பது மாணிக்கம். ஓகேங்களா. எண்கார் சிலம்பு மணியுடைய அரியே அரி என்பது சரி இவ்வடியில் மணி என்பது எதை குறிக்குதுன்னா மாணிக்கத்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா திருவாசகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கராக திகழ்ந்தார். அம்மொழி எதுனா இந்துஸ்தானி. ஓகேங்களா. தமிழ் வடமொழி மற்றும் இல்லாமல் மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் வந்து புலமையாக இருந்தான்னு சொல்லிங்கன்னா அது வந்து இந்துஸ்தான் மொழியில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. பொன்னும் துகிரும் முத்தும் மணியே இத்தொடரில் உள்ள துகிர் என்பது பொருள் என்ன? துகிர்னா பவளம். துகிரோட பொருள் வந்து பவளம். நெக்ஸ்ட் தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்றுப்பத்து. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்றுப்பத்து. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னா சேக்கிலார். ஓகேங்களா. உத்தம சோழர் பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னா சேக்கிலார். நெக்ஸ்ட் புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பறவையினை கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. புறா. ஓகேங்களா. புல்லுரு புன்கண் தீர்த்தோன். சரிங்களா. புல்லுரு என்பது புறாவை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. பிறவிப்படுங்கள் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறளில் பயின்று வரும் அணியை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது வந்து ஏகதேச உருவ அணியை குறிக்கும் இந்த திருக்குறள். நெக்ஸ்ட் முட்டையிட்டது வந்து சேவலா பெட்டையா இது என்னன்னு கேட்டிருக்காங்க. வினாவலு. ஓகேங்களா. கொஸ்டின் ஃபார்மில் கேட்டிருக்காங்க இல்லையா. இது வந்து என்ன வலுன்னு கேட்டிருக்காங்க. வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மாணிக்கம் முத்து பாவலம் கிளிஞ்சல். ஓகேங்களா. இதில் வந்து பொருந்தாத வந்து கிளிஞ்சல் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. வனப்பு என்பது அழகை குறிக்கும். அடவி என்பது காடு. மருங்கு என்பது பக்கத்தை குறிக்கும். மதுரம் என்பது இனிமை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 வந்து பிழையற்ற வாக்கியத்தை எடுத்து எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார்ந்து கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. ஓகேங்களா. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர்னு செய்வினை தொடர். கொஸ்டின் நம்பர் 44. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். என்றல் என்பது என்றல் அல் தள்ளுன்னு தொழிற்பெயரை குறிக்கும். நுந்தை என்பது நுண் தந்தையை குறிக்க அதாவது மருவு. மருவங்களுக்கு. நெக்ஸ்ட் யாவையும் இது வந்து முற்றுமை. சரிங்களா. அடுத்து நன்று என்பது குறிப்பு வினை முற்று. ஓகேங்களா. என்றல் என்பது தொழிற்பெயர். நுந்தை என்பது அது வந்து மருவு. யாவையும் என்பது முற்றுமை. நன்று என்பது குறிப்பு வினை முற்று. அடுத்து உம்மை தொகையில் எனும் சொல்
என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. ஓகேங்களா, உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இடையிலும் இறுதியிலும் வரும். சரிங்களா, உம்மை தொகையில் என்னும் சொல் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும். இது வந்து இடையிலும் இறுதியிலும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்வடு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை தேர்ந்தெடுக்கிறாங்க. இரண்டாம் வேற்றுமை. ஓகேங்களா, ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்படு பொருளாக ஒரு பெயர்ச்சொல்லோட பொருளை செய்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமைன்னு சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாம் வேற்றுமை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. பின்வருவனவற்றுள் எது உருவகம் அன்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கயற்கண் வந்து உருவகமலர், மொழியமுது உருவகம் தான், தமிழ் தேன் உருவகம், அடிமலர் வந்து உருவகம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48. தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம். இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரை தேர்ந்தெடுக்க. இது வந்து கூலை மோனை. ஓகேங்களா, என்ன மோனைன்னு கேட்டிருக்காங்க. கூலை மோனை. தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வந்து கூலை மோனை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கன்றா. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கன்றா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50. விண் சென்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடம்பற்றும் பசி. இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கதுவாய் மோனை. ஓகேங்களா, இதோட நம்ம மாடல் 3ல் ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சது. ஓகேங்களா, அடுத்து மாடல் 3ல் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் குரூப் 4ல் வெற்றி பெறுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.